ஹாய் மை ஆர்எஸ், வெல்கம் டு மை கம்ப்யூட்டர் கிளாஸ். நேற்று நம்ம பார்த்தது ஹோம் பேஜில் கிளிப் போர்டு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் பேஜில் ஃபாண்ட்டு. ஃபைலில் நியூ போயிட்டு பிளாங்க் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நேற்று நம்ம ஒர்க் அவுட் பண்ண அதே பேஜில் தான் இன்றைக்கி நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோமில் ஃபாண்ட்டு. ஃபாண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபாண்ட் இருக்கும், அப்புறம் அதோட அளவு சைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், சப்ஸ்கிரிப்ட், ஃபாண்ட்டோட கலர்ஸு, அண்டர்லைன் கலர்ஸு, அந்த மாதிரி டிசைனு, இது எல்லாம் தான் இருக்கும். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் மவுஸால் ரைட் கிளிக் பண்ணி ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு மவுஸால் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டுங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபாண்ட் இருக்கும். ஃபாண்ட்டு ஸ்டைலு, சைஸ் இருக்கும். ஃபாண்ட்டோட கலரு, அண்டர்லைன் ஸ்டைலு, அண்டர்லைன் கலர் இருக்கும். இப்போ உங்களுக்கு இதனால் ஸ்க்ரீன் பெருசாக தெரியறதுக்காக நான் கொஞ்சம் உங்களோட ஸ்க்ரீன் பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது ரைட் சைட் கார்னரில் இருக்க பாருங்கள், ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குது. நம்ம ஜூம் அவுட் வச்சோம் அப்படின்னா இது சைஸோட பெருசு அதிகமாகும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூ நல்லா தெரியும். இதில் எஃபோர்ட் இருக்குது. எஃபோர்ட்டில் மொத்தம் 7 எஃபெக்ட் இருக்குது. ப்ரிவியூங்கிறது நம்ம மேலே என்ன கொடுக்குறோமோ அது கீழே வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டை டிசைன் மாற்றி காட்டுறேன். நீங்கள் மேலே ஃபாண்ட்டோட டிசைன் ஒன்று மாற்ற கீழே ப்ரிவியூவில் அது காட்டும் பாருங்கள். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் வேணும், தமிழ் வேணும், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம்னு எந்த லாங்குவேஜ் வேணுனாலும் இதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபாண்ட்டோட டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஃபாண்ட்டோட ஸ்டைல், அது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலிக் அப்படின்னா லைட்டாக சாஞ்சிருக்கும். போல்டுன்னா நார்மலாக இருக்கிறத விட நல்லா பளிச்சுன்னு போல்டாக பிளாக்காக நல்லா காட்டும். போல்டு இட்டாலிக்குங்கிறது ரெண்டும் சேர்ந்து போல்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஜஸ்ட்டு சாஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சைஸ், இதோட சைஸ் வந்து மேக்ஸிமம் 8லேருந்து ஆரம்பிக்கும், 800 வரைக்கும் கூட போகும். நீங்கள் இதில் எல்லாருமே நார்மலாக 13 வச்சு டைப் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் ஹெட்லைனுக்கு 16 வைப்பாங்க, நார்மல் டைப்பிங்க்கு 13 வைப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம எப்போ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் மாற்றிக்கலாம். அடுத்து ஃபாண்ட்டோட கலர். இந்த ஃபாண்ட்டோட கலர் எப்படின்னா, நீங்கள் அந்த எழுத்துக்கு என்ன கலர் கொடுக்குறீங்க அப்படின்னு, ரெட்டு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, என்ன மாதிரி கலர்னால் கொடுத்துக்கலாம். அந்த கலரில் அந்த லெட்ரு மாறிடுச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இப்போது அண்டர்லைன் ஸ்டைல்னால், இப்போ நீங்கள் அந்த வார்த்தைக்கு அண்டர்லைன் கொடுக்குறீங்க, அந்த அண்டர்லைன் பிளாக்கில் இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த அண்டர்லைன் வந்து எழுத்தோட ஈக்குவலாக ரெட்டிலே இருக்கணும், இல்லை ப்ளூவில் இருக்கணும், க்ரீன் ஏதோ ஒரு கலரில் இருக்கணும் அப்படின்னா அந்த அண்டர்லைன் கொடுத்துட்டு, அண்டர்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸும் அந்த திக்னஸ் இருக்குது, எது வேணுமோ அதை எடுத்து கொடுத்துட்டு, அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்டர்லைனோட கலர், அந்த அண்டர்லைனுக்கு கலர் என்ன கொடுக்கலாமோ அதை கொடுத்துக்கலாம். அந்த அண்டர்லைனில் வந்து உங்களுக்கு சைஸ் என்ன சைஸ் வேணும், இல்லை எந்த மாடல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எஃபோர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்குது ஸ்டிக்குன்னா, இப்போ நம்ம ஒரு எழுத்து நம்ம எழுதுகிறோம், அதில் குறுக்க ஒரு கோடு போடுறது தான் ஸ்டிக்கு. அது இப்போது மேக்ஸ் போடும்போது ஃபார்முலாவை அடிப்போம், கோடு போடுவோம், இல்லை இதை அடிச்சுட்டு இது வரும் ஈக்குவல்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபார்மெட் யாருக்கும் எதுக்கும் ஒன்று தேவைப்படும், இது தேவைப்படாமலாம் இருக்காது. அப்படி உங்களுக்கு இந்த சப்ஸ்டிக்ங்கிறது ஒரு லெட்ரு எழுதி அதை அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் அடிக்கிறது, அந்த எழுத்தை அடிக்கிறது தான் ஸ்ட்ரைக் த்ரோச். இது கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே கோடு தான். ஒரு சென்டென்ஸோ எழுத்தோ நம்பரோ ஏதோ ஒன்றில் குறுக்க ஒரு லைன் தான், ஆனால் அந்த ஒரு லைனு 2 லைனாக இருக்கும், அதுதான் டபுள் ஸ்ட்ரைக். பார்த்திங்கன்னா அது இப்படி தான் இருக்கும். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்கிரிப்டுங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எழுத்து எழுதுறீங்க அப்படின்னா அந்த எழுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்கொயரில் போடுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஸ்கொயரில் போடுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? அதுதான் இது. இப்போது CO2ன்னு சொல்லி போடுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்ஸ்கிரிப்ட். அது எதுக்காக அப்படி வந்து பார்த்திங்கன்னா, இந்த O2 CO2ன்னு ஃபார்முலா எழுதுவாங்க, கெமிக்கல் ஃபார்முலா, அதுக்கு தேவைப்படும். இந்த மேலே இருக்கிற இந்த சூப்பர் ஸ்கிரிப்டுங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா, ஸ்கொயர் மேக்ஸில் போடுவாங்க இல்லையா, 2 ஸ்கொயர், A ஸ்கொயர், அந்த மாதிரி ஸ்கொயர் போடுறதுக்கு.
இதில் ஸ்மால் கேப்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்மால் கேப்ஸுங்கிறது எழுத்து தான், நம்ம எல்லாமே கேப்ஸில் இருக்கும். ஆனால் பெரிய கேப்ஸுக்கு பதிலாக பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்மால் கேப்ஸு, அது கேப்ஸு தான், அதுவும் குட்டியாகிடும், அதுதான் ஸ்மால் கேப்ஸ். ஆல் கேப்ஸுங்கிறது இப்போ நம்ம எல்லாமே ஸ்மால் லெட்டரில் அடிச்சிட்டோம். ஒன்று இப்போ டெலிட் பண்ணிவிட்டு நான் இப்போது ஃபஸ்ட்லேருந்து நான் எல்லாமே கேபிட்டல் அடிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், எல்லா சென்டென்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆல் கேப்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாமே மாறிடும். பாருங்கள், இதில் இருக்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். இதை நான் இப்போ உங்களுக்கு ஆல் கேப்ஸ் மாற்றி காட்டுறேன். பாருங்கள், ஸ்மால் இருந்தது எல்லாமே ஆல் கேப்ஸில் மாறிடுச்சு. அவ்வளோதான். அடுத்து ஹிடன்ங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போது நான் வந்து ரகுனான்னு டைப் பண்ணுறேன், அதில் ஜியூ மட்டும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா அந்த ஜியூவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஹிடன் கொடுத்துட்டேன்னா அது போயிடும். ஆனால் எப்போ எனக்கு தேவையோ அப்போ ஏவிலேருந்து என் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் அன்ஹைட் கொடுத்து அதே ஹிடன் எடுத்து விட்டுட்டேன்னா அது வந்துடும். இது எதுக்காகனா நம்ம யாருக்காவது இது நம்ம யாருக்காவது ஃபார்முலா அனுப்புகிறோம், இல்லை ஒரு ஹைட் பண்ணி அனுப்பணும் யாருக்கும் தெரியாமல் ஒரு ஃபைல் அப்படின்னா அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இல்லை இது இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் இதை இந்த ஒரு பேராகிராஃபையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு 4 பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் கொடுத்துக்கிறேன், எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ அன்ஹைட் கொடுத்துக்கிறேன், அப்போ எனக்கு வந்தால் போதும், நான் டெலீட் பண்ண வேண்டாம், டெலீட் பண்ணிவிட்டு அதை காண போக வேணாம், எனக்கு இப்போ மறைஞ்சிருக்கட்டும், எனக்கு எப்போ தேவையோ அப்போ நான் அதை ஷோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஹிடன். ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த ரைட் கிளிக் அந்த ஃபாண்ட்டில் என்னென்ன வந்துச்சோ அதை பார்த்தோம். இப்போது ஹோமில் இருக்கிற ஃபாண்ட்டில் என்னென்ன இருக்கோ அதை பார்க்கலாம். இப்போ இது ஃபாண்ட், இது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்க இல்லையா? இப்போ அதே தான் ஃபாண்ட்டு, அதை நம்ம டிசைன் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறது சைஸ் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கொடுத்தோன்னா இங்கே ஒன்று ஒன்றா மாறும், அதையும் பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் A+ன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் பெருசு பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது சைஸு இன்க்ரீஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைஸ் என்னது ஆகிட்ருக்கும், அதுதான். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே இருக்கிறது பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா போல்டு, ஐங்கிறது இட்டாலிக், யூங்கிறது அண்டர்லைன். அந்த ஏபிசின்னு இருக்கு இல்லையா, அதுதான் சப்ஸ்ட்ரைக்கில் அதுதான் வந்து ஸ்ட்ரிக் த்ரோச். அது பக்கத்தில் இருக்கிறது சப்ஸ்ட்ரைக், அது பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கு இல்லையா, அது சப்ஸ்கிரிப்ட் சூப்பர். இந்த ஏபிசி ஏ போட்டு அண்டர்லைன் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா, இதுதான் வந்து ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட்டு தான் நம்ம ஒவ்வொரு டிசைனாக கொடுக்க போகிறோம். இது எல்லாமே ஃபாண்ட்டோட ஸ்டைலிஷ்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பக்கத்தில் ஏஏன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து கேப்ஸு, ஸ்மாலு, ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, ஃபஸ்ட் லெட்டர் மற்றும் ஸ்மால், மற்றதெல்லாம் கேப்ஸு அப்படிங்கிறது இருக்கும். இதில் உங்களுக்கு சென்டென்ஸை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லெட்டர் ஃபுல்லாக எனக்கு ஃபுல் கேப்ஸ் வேணும்னா ஃபுல் கேபிட்டல் லெட்டர் கேப்ஸ் எடுத்துங்க. எனக்கு ஸ்மால் வேணும் அப்படின்னா அந்த ஸ்மால் கேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் வந்துடும். இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேப்ஸ் வேணும், மற்றதெல்லாம் ஸ்மாலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் வரும், மற்றதெல்லாம் ஸ்மாலில் வரும். அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மாலில் இருக்கும், மற்றது எல்லாமே கேப்ஸில் இருக்கும். அடுத்து வந்து பக்கத்தில் ஒரு அழிறப்பு இருக்குது இல்லைங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டைலு, ஒரு மாடலு, ஒரு அண்டர்லைன், ஒரு கலரு, ஒரு டிசைன் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அந்த லெட்ரு இருக்கிற மாதிரியே வேணும், எனக்கு நார்மலாக நான் டைப் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ அதே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அதை கொடுத்தீங்கன்னா, இப்போ கொடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது மாறிடுச்சு பாருங்கள். இதில் கொடுத்துருக்க டிசைன் எல்லாம் போயிடும். போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், கலர்ஸ் எது கொடுத்துருந்தாலும் அது போயிட்டு நார்மல் லெட்டராக வந்துடும். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. அடுத்து ஏ போட்டிருக்கிறதும் பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு. நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்ணிவிட்டு அந்த லெட்ரு இந்த கலரில் இந்த ஷேடோவில் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா மேலேயே ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம், நானே டிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்களே பண்ணிக்கலாம். கீழே அவுட்லைன் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எழுத்தோட அவுட்லைன், அதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் அவுட்லைன் வந்துடும். அதுக்கப்புறம் ஷேடோங்கிறது பார்த்திங்கன்னா அந்த எழுத்தோட ஷேடோ வரும். அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து ரிஃப்ளெக்ஷனுங்கிறது அந்த தண்ணியில் ஒரு பொருளை வச்சா கீழே காட்டும் இல்லைங்களா, நிழல் மாதிரி, அதுதான். அது உங்களுக்கு எந்த மாடலில் வேணும், எந்த சைஸில் வேணும், எப்படி வேணுங்கிறத நீங்கள் இந்த இருக்கிற ஒவ்வொரு பிக்சரையும் கொடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து க்ளோ, அந்த எழுத்து வந்து சுற்றி ஒளிவட்டம் மாதிரி க்ளோ ஆகும், அதுதான் க்ளோ. மற்ற நம்பர் ஸ்டைல்,
லிட்ரேச்சர்ஸ், ஸ்டைலிஷ் செட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஒன்று கொடுத்து பாருங்கள். ஒவ்வொன்றையும் கொடுத்து பார்க்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு சென்டென்ஸை அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த கலர்ஸ் ஏபிசின்னு இருக்கு இல்லைங்களா, இது கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேக்ரவுண்டில் கலர் வந்துடும். இப்போ அந்த எழுத்துக்கு கலர் வேணும், மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா டிசைன்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்லி கலர்ஸ் மட்டும் கொடுத்தா போதுன்னா பக்கத்தில் இருக்கிற அதில் போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த யூஸ் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஃபாண்ட்டு பார்த்துட்டோம். இந்த ஹோமில் இருக்கிற ஃபாண்ட்டில் இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி வர அந்த ஃபாண்ட்டில் உள்ளதையும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ட்கட் கீஸ்.